முருகன் அருள் வேண்டுமா? வீட்டில் இப்படி செய்யுங்கள். பலர் கோவிலுக்கு சென்றால்தான் முருகனின் அருள் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் வீட்டிலேயே தினமும் சில நிமிடங்கள் முருகனை நினைத்து வழிபட்டால் அவரது அருளை உணர முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் வழிபாடு செய்ய ஒரு நிரந்தர இடத்தை வீட்டில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அங்கு முருகப்பெருமானின் படம் அல்லது சிலையை வைத்து தினமும் ஒரு தீபம் ஏற்றுங்கள். வழிபாடு என்பது பெரிய சடங்குகள் அல்ல, பக்தியுடன் செய்யும் சிறிய செயல்களே பெரிய பலனை தரும். தீபம் ஏற்றிய பிறகு கண்களை மூடி சில நொடிகள் முருகனை நினையும். உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள், பயங்கள், ஆசைகள் அனைத்தையும் அவரிடம் மனதார சொல்லுங்கள். பிறகு வேல்வேல் முருகா அரோகரா என்று 12 முறை சொல்லுங்கள். இந்த எளிய நாம ஜபம் மனதிற்கு தைரியம் மற்றும் நேர்மறை எண்ணங்களை தரும். முடிந்தால் ஒரு பழம் அல்லது சிறிது பால் நிவேதனம் செய்யலாம். அதன் பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பல பக்தர்கள் கூறுவது என்னவென்றால், சுயநலமின்றி மற்றவர்களின் நலனுக்காகவும் வேண்டும்போது மனதில் ஒரு தனி மகிழ்ச்சி உருவாகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அல்லது கிருத்திகை நாளிலும் இந்த வழிபாட்டை சிறப்பாக செய்யலாம். முருகப்பெருமான் பக்தர்களிடம் எதிர்பார்ப்பது விலை உயர்ந்த காணிக்கைகள் அல்ல, உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் தான். இன்று முதல் இந்த எளிய முறையில் முருகனை வழிபட்டு பாருங்கள். வேல்வேல் முருகன் அரோகரா. நீங்களும் முருக பக்தர் என்றால் கமெண்டில் வேல்வேல் முருகா என்று பதிவிடுங்கள்.